நால்வர் பேசினதையும் கேட்டிருப்பீங்க. களத்தில் இது எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகிறது, இந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, கூட்டணி கட்சிகள் அப்படின்ற ஒரு விஷயமும் 5 ஆண்டு காலமாக மக்களுக்கு துன்பம் மிஞ்சியது இரண்டையுமே அழுத்தமாக சொல்றாரு தன்னுடைய முதல் பிரச்சாரத்திலேயே மயிலாப்பூர்ல எடப்பாடி. இதை நம்ம ஒரு பத்திரிகையாளர் பார்வையில நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறது மன வருத்தம். அந்த மன வருத்தம் என்பது தேர்தல் ரீதியாக களத்துக்கு செல்கிற பொழுது ஒற்றை புள்ளி தான் திமுக கூட்டணி, மதசார்பற்ற அணி என்கிற புள்ளியில தான் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இடதுசாரிகளுக்கு இடங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் எதிர்பார்த்த அளவிற்கான இரட்டை இலக்க இடங்கள் வரப்படல. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல மன வருத்தம் இருக்கும். அந்த மன வருத்தம் வாக்கு ரீதியாக ஓட்டு வாங்குறதுல பெரிய சிரமத்தை ஏற்படுத்தாது, ஆனா வேலை செய்யறதுல ஒரு சுரக்கத்தை ஏற்படுத்திடும். நீங்க கட்சிக்கு என்பது தொண்டர்களை வாக்களிக்க வைக்கிறது மட்டுமல்ல, வேலை செய்யற வைக்கிறதுல இருக்கு. நீங்க இன்னைக்கு மக்கள் நீதி மையத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே அவர் 2024 நிபந்தனையற்ற ஆதரவு, அந்த ஆதரவினுடைய வெளிப்பாடான ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகிறார். நீங்க மக்கள் நீதி மையம் ஒரு தேர்தலையே போட்டி போடாம, நீங்க கிரவுண்ட்ல தெரியும், தோழர்கள் எல்லாம் இருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு பூத் லெவல்ல வேலை செய்யக்கூடியவங்க ஒரு கிராமமா போகிறப்ப ஒரு 20 கட்சிகளுக்கு மேல கூட்டணி இருக்கிறப்ப எல்லா கட்சி கொடிகளையும் ஏந்திட்டு கூட்டமா போகும்போது அந்த வீடுகள்ல ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். அது திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும். பட் மக்கள் நீதி மையத்துல உள்ளவங்க அந்த டார்ச் லைட்டையோ அந்த கட்சி கொடியையோ எடுத்துட்டு போகிற பொழுது அவர்களுக்கு முதல்ல அவங்களுக்கு அதுல ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கும். நம்ம கட்சியே போட்டி போடல, எங்கேயுமே சீட்டே இல்லைன்னு நினைக்கலாம். பட் இப்ப கமலஹாசன் அவர்கள் அதை பெருந்தன்மையாக எடுத்துக்கொண்டார். கிரவுண்ட் லெவல்ல அதை அப்படி எடுப்பாங்கிறது தெரியாது. அப்படி எடுக்க மாட்டாங்கிறத உணர்ந்ததுனாலதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய திருமாவளவன் அவர்கள் அது அந்த முடிவு ஒரு மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்றாரு. ஆமா, அவரே சொல்றாரு மறுபரிசீலனை. ஏன்னா அவர் களத்தை உணர்ந்திருக்கிறார். நீங்க கமலஹாசன் களத்தை அந்த உணர்ந்தவர் இல்ல. நீங்க கிரவுண்ட் பாலிடிக்ஸ் என்பது கமலஹாசன் அவர்கள் பண்ணது. கிட்டத்தட்ட கோவையில கடந்த முறை போட்டியிட்ட பொழுது வானதி சீனிவாசன் அவர்களுக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்தார். அவர் பண்ணது நகரமயமாக்கப்பட்ட அரசியல் தான் கமலஹாசன் அவர்கள் செய்வது. ஆனா கிராமப்புற அரசியல் என்பது களத்துல அது தெரியும். நீங்க அது மாதிரிதான் வேல்முருகன் அவர்கள். கிட்டத்தட்ட நீங்க திமுக கூட்டணி கொள்கை அடிப்படையிலாக இருக்கிறது, அது எந்த சமரசமும் அவர்கள் செய்யல அப்படிங்கிற இடம் 2024 வரை பொருந்தும். பட் இப்ப தேமுதிகவை உள்ள அழைத்து வந்து விட்டாங்க. அந்த கட்சிக்கு 10 இடங்கள் வழங்கப்படுது. கிட்டத்தட்ட அதற்கு 10 இடங்கள் கொடுக்குறாங்க. அதை விட வீரியமாக தொடர்ந்து தமிழக அரசியல் களத்துல செயல்படக்கூடிய இடதுசாரிகளுக்கு இடங்கள் குறைக்கப்படுது. இடதுசாரிகளுக்கு இடங்கள் குறைக்கப்படுது 2 புள்ளியா பாக்குறேன் சார். ஒன்று மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 5, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5, விடுதலை சிறுத்தைகளுக்கு 8, இந்த 3ஐயும் கூட்டினா 18. கடந்த முறையும் இவர்கள் போட்டியிட்ட போது சிபிஎம்முக்கு 6, சிபிஐக்கு 6, விசிகாக்கு 6, 3ஐயும் கூட்டினா 18. அவன் மதசார்பற்ற எதிர்ப்பு சக்திகளை அந்த 18க்குள்ளேயே சுருக்கிருக்காங்க. இதுல விசிகாக்கு லாபம் 2 கூடிருச்சு, கம்யூனிஸ்டுக்கு நஷ்டம், அப்படி எதுவுமே புள்ளி கிடையாது. நீங்க சட்டமன்றத்துல ஒரு மதசார்பற்ற அந்த உண்மையிலேயே கொள்கை அடிப்படையில் இயங்கக்கூடியவருடைய பிரதிநிதித்துவம் சுருக்கப்பட்டிருக்கு. இது களத்துல எப்படி எதிரொலிக்கும்னா கிட்டத்தட்ட ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க. அந்த இடம் ஒரு நடுநிலை ஏற்படுத்தும். ஆனா திமுகவுக்கு ஓட்டு வாங்குறதுல இது சிக்கலை ஏற்படுத்தாது. நான் என்ன சொல்றேன், கிரவுண்ட்ல வேலை செய்கிற அந்த உத்வேகத்தை குறைக்கும். ஜனநாயக முறைப்படி பேச்சுவார்த்தை நடந்தது, அனைவரும் சந்தோஷம். சின்ன சின்ன பிணக்குகள் பிஹைண்ட் த டோர்ஸ் இருக்கலாம். வெற்றி ஒன்றே இலக்கு, 200க்கு மேல நாங்க ஜெயிப்பதற்கு அஸ்திவாரம் போடப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு அரசியலா தான் இந்த குற்றச்சாட்டை பார்க்கணுமா எடப்பாடி சொல்வதை? இல்ல, அரசியலாக மட்டுமே நான் பார்க்க வேண்டியது இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட அது அரசியலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்க்கிறார், அதுல சந்தேகமே இல்ல. எதிர்கட்சிகள் அவர் கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு என்றெல்லாம் இருக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட பாஜகவும் நீங்களும் இருக்கிற பொழுதே விஜய் போன்றவர்களுக்கு காத்திருந்தார். பட் இங்க களம் அப்படிங்கிறது நீங்க இந்த கட்சிகளுக்கு ஒரு வழி இல்ல. நீங்க இன்னைக்கு மதசார்பற்ற கொள்கையில திமுக உறுதியா இருக்காங்க, அதுல கடுகளவு சந்தேகம் இல்ல. கமலஹாசன் சாட்டிஸ்பைட் ஆயிடுவார். அவருக்கு ராஜ்யசபா எம்பி கிடைச்சு விட்டது, அவருக்கு ஒரு சாதாரண பதவி இல்ல. கிட்டத்தட்ட ஒரு தேர்தலில் போட்டியிடுகிறார், வாக்கு சதவீதம் குறைகிறது, அவருக்கு திமுக கூட்டணிக்குள்ள போயிடார். இங்க கமலஹாசன் அவர்கள் எந்த அளவுக்கு சமரசத்துக்கு தயாரா இருப்பாங்கன்னா, பராசக்தி படம் வந்தது, படத்துக்காக ஒரு பாராட்டு கடிதம் எழுதுகிறார். பாராட்டு கடிதத்துல எல்லாரும் என்ன எழுதுவோம், நடிகைகள் நல்லா நடிச்சிருக்காங்க, இயக்குனர் நல்லா இயக்கியிருக்காரு அப்படின்னு எழுதுவாங்க. நீங்க இன்னைக்கும் அது இணையத்துல கிடைக்கும். கமலஹாசன் அவர்கள் பராசக்தி படத்துக்கு அனுப்பிய வாழ்த்து செய்தியில தயாரிப்பு நிறுவனமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து சொல்றாரு. கீழே குறிப்புன்னு போட்டு, இந்த மறக்காம கடைகளுக்கு போனா கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்குற மாதிரி பின் குறிப்புன்னு போடுறார். பின் குறிப்புன்னு போட்டு படத்தில் நடித்த நடிகர்கள், சிறப்பாக நடித்த நடிகைகள், அந்த இயக்குநர்கள் இவர்களுக்கு நன்றிங்கிறார். இது கமலஹாசன் சமரசத்துக்கு தயார். நீங்க அவர் என்னைக்கு அவர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு, அவர் ஒரு திரைத்துறையை சேர்ந்தவர்னால பல்துறையும் ஆதரிக்கணும்னு சொல்லியிருக்கலாம். ஒண்ணு நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இது பொறுப்பு இல்ல சார், இது என் கடமை அப்படின்னே சொல்லிட்டாரு. ஆமா சார், ராஜ்யசபா சீட்டு வாங்கியாச்சுன்னா அது கடமையாக மாறி விடுகிறது இல்ல. நீங்க இந்த கடமை என்பது ராஜ்யசபா சீட்டு வாங்காம இருந்தா வந்திருக்கமா? நீங்க ராஜ்யசபா சீட்டு அவருக்கு கிடைக்க விட்டது இல்ல. அவர் தன் தரப்பு அவரு சாட்டிஸ்பைட் ஆயிட்டாரு. கீழே இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள்
ஆனா இதுல சுவாமிநாதன் நீங்க பல தேர்தல்களை தொடர்ந்து பார்த்ததுனால கேட்கிறேன், முதல்லயே அனைத்தையும் முடிப்பதனால் மட்டுமே வெற்றி அப்படின்ற இடத்துக்கு போயிட முடியுமா? ஏன்னா நேற்று பேசும்போது அவர் சொல்றாரு, முதலில் நாங்கள் கூட்டணி உறுதி செய்தோம், முதலில் நாங்கள் கையெழுத்திட்டோம், முதலில் தொகுதி, முதலில் வேட்பாளர் பட்டியல், முதல்ல மேனிஃபெஸ்டோலாம் சொல்லியிருக்காரு. களம் எங்களுக்கு ஏதுன்ற அவரும் அதே 210, எனக்கு 214 தொகுதி தான் இருக்கு, ஆல்ரெடி திமுக 200க்கு மேல் வெற்றின்ட்டாங்க, இவர் 210ன்னு சொல்றாரு. இது ஒரு தொண்டர்களுக்கான உற்சாகமா புரிஞ்சுக்கணுமா? களம் என்ன சொல்ல போகுது? சரி, இது நிச்சயமா தொண்டர்களுக்கு உற்சாகத்துக்கு மட்டும்தான் சொல்றாரு. களம் அப்படி இல்ல. நீங்க கிட்டத்தட்ட 1,31,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை போய் கொண்டிருக்கிறது. மகளிர் விடியல் பயணத்துல பெண்கள் போறாங்க. நிறைய அரசோட திட்டங்கள்ல பயனடைந்த பயனாளிகள் இருக்காங்க. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நம்பிக்கைக்காக தொண்டர்கள் மத்தியில சொல்றாரு. உண்மையிலே அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்கும்னா 210 தொகுதி வெல்ல முடியும்னா ஏன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை 3 அமைச்சர்களை எதிர்த்து போட்டி போட வைக்க போறாரு? உண்மையிலேயே அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்கும்னா கிட்டத்தட்ட 14 அமைச்சர்களை எதிர்த்து கூட்டணி கட்சிகள் போட்டி போடுறாங்க. பாஜக 6 தொகுதிகள்ல அமைச்சர்களுக்கு எதிராக வேட்பாளராக நிறுத்துகிறார். நீங்க களம் அப்படின்னா சரி, ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் ரொம்ப வீரியமா இருப்பாங்க. அவங்களுக்கு எதிராக அதிமுக வேட்பாளர்களை போடுவாங்க, வெற்றிலையா போடுவாங்க. நீங்க கிட்டத்தட்ட 50% வேட்பாளர்கள் இன்னைக்கு கூட்டணி கட்சியை சந்திக்கிறாங்க. அமமுக 3 பேரை எதிர்கொள்ளுது, 3 அமைச்சர்களை. சரி, நம்ம அமைச்சர்கள் தான் 14 பேர்னு பார்த்தா சபாநாயகர் தொகுதி, அப்பாவு தொகுதி, அங்க ஏராளமான குற்றச்சாட்டுகள் அந்த பகுதியில அந்த மக்களால் சொல்லப்பட்டாலும் கூட அங்கேயும் பிஜேபிக்கு கொடுக்குறாங்க. அப்ப யாரெல்லாம் அதிகாரத்துல இருந்தாங்களோ, யாரெல்லாம் வலுவாக இருந்தாங்களோ அவர்களுக்கு எதிராக நீங்க கூட்டணி கட்சிகள் கொடுக்குறாங்க. நீங்க நமக்கு மற்ற கட்சிகளை விட்டுருவோம் சார், பாஜக கூட திமுக வெர்சஸ் பாஜக அவங்க ஏதோ சொல்றாங்க. தமிழ் மாநில காங்கிரஸோட ஆற்றல் நமக்கு தெரியும். நம்ம எல்லாருக்குமே தமாகவுடைய பலம் தெரியும். தமாக தொண்டர்கள் தவறாக நினைப்பாங்கிறதுனால நம்ம அதை சொல்லாமலும் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட 3 அமைச்சர்களை எடுத்து அவர்களை களமிறக்கிறது அது எந்த அளவுக்கானது? சக்கரபாணி அவர்கள், அமைச்சர் சக்கரபாணி அவர்களுக்கு எதிராக ஈரோடு முத்துசாமி அவர்கள் எம்ஜிஆர் காலத்துல அமைச்சராக இருந்து, ஜெயலலிதா அவருடைய காலத்துல அமைச்சராக இருந்து, அதிமுகவில் அமைச்சராக இருந்து, இன்னைக்கு திமுக அமைச்சராக இருக்கக்கூடியவர். அவருடைய தொகுதியில ராணிப்பேட்டையில காந்தி அவர்களுடைய தொகுதி, கிள்ளியூர் தொகுதி சார், இதுவரை திமுகவே ஜெயிக்காத தொகுதி. ஆனா இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும்ல, எண்ணிக்கையின் அடிப்படையில் நம்ம வந்து சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி இருக்கு. ஏன்னா 25 கட்சிகள் கொண்ட கூட்டணி, ஏன்னா இது ஒரு இருதுருவ தேர்தல் கிடையாது. இந்த முறை 4 முனை 5 முனை போட்டியா போகும்பொழுது இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் அப்படின்றது ஸ்டாலினுடையது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தா அது வந்து கூட்டணி கட்சிகள் புரிஞ்சிருக்கிறாங்களா? இல்ல நீங்க சொன்னது போல எண்ணிக்கையின் அடிப்படையில் வேறு வழி இல்ல, உள்ள இருக்காங்க, கொடுத்தாக வேண்டிய கட்டாயமா? இல்ல, அவர்கள் ஒன்று மதசார்பற்ற அணி என்கிற கட்டமைப்பு தான் இடதுசாரிகளை பொறுத்தவரை நான் பாக்குறேன். விசிகாவும் அப்படிதான். பட் மற்ற கட்சிகளை பொறுத்தவரை இப்ப மதிமுக வேற என்ன வழி இருக்கிறது அவர்களுக்கு? நீங்க ஒரு குறைந்தபட்ச வெற்றி என்பது இந்த அணியில, நான் அதான் சொல்றேன், 2 கட்சிகளுமே அந்த ராஜதந்திரமா தான் செயல்பட்டு இருக்காங்க. நீங்க ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, கூட்டணி கட்சிகள் இப்ப இடதுசாரி தொடர்பா இருக்காரு. சிபிஎம் போன தடவை தொகுதி கொடுத்தாங்க சார், ஒரு தொகுதி திருப்பரங்குன்றம், ராஜன் செல்லப்பா. நீங்க இந்த முறை எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணியிருக்கிறாரோ அது போன்று கடந்த முறை திமுக அணிஞ்சிச்சுங்கிறேன். நீங்க வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 6ல் 2 தான் ஜெயிச்சிங்க, அதனால உங்களுக்கு 5 தான் தரும். கோவில்பட்டி தொகுதி ஒதுக்கப்பட்டது இடதுசாரிகளுக்கு, சிபிஎம்முக்கு. கோவில்பட்டியில யாரு போட்டிட்டா? டிடிவி தினகரனும் கடம்பூர் ராஜு. எவ்வளவு வலுவான நபர்கள். அவர்களுக்கு எதிராக சிபிஎம் கட்சியில இருந்து தோழர்களை போடுறாங்க, சீனிவாசன் ஒருத்தர் நிறுத்துறாங்க. அது வந்து அங்க வந்து ஒரு கம்யூனல் போலரைசேஷன் நடக்கக்கூடிய. நேத்து ஒரு அறிக்கையில சொல்லும்போது 234 தொகுதிகளுமே நம் தொகுதிகள், உதயசூரனே இருப்பது போல எண்ணிதான் வேலை செய்ய வேண்டும் ஒரு வார்த்தையும் சொல்றாருல்ல ஸ்டாலின். விஜயே சொல்றாரு சார், 234 தொகுதியிலே நான் தான் வேட்பாளர். அது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக களத்தில் வேலை செய்ய வேண்டிய தேவை என்பது இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்காத போது அது வந்து களத்துல வேலை செய்கிற ஆற்றலை குறைக்கும். அந்த பாதிப்பு திமுகவுக்கு இருக்கும், அது கூட்டணி கட்சிகளுக்கும் பொருந்தும். காங்கிரஸ் வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இடர்களுக்கு மத்தியில் அந்த அணியில கூட சீட் வாங்கினாங்கன்னு நமக்குலாம் தெரியும். அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளுக்கு தாராளம் காட்டியிருக்காங்க, பட் அவர்களுக்கு வெற்றிக்கான தாராளத்தை காட்டியிருக்கிறார்களா என்பது கேள்விப்படி. சோ 2 கட்சிகளுமே தேர்தல் வியூகத்தை சிறப்பாக திராவிட கட்சிகள் அணுகிறாங்கிறத நிச்சயமா திமுக அதிமுக 2 கட்சிகளுமே கூட்டணி விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கரார் தன்மையோட இருக்காங்க. அதே நேரத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கொஞ்சம் தாராளமாக இருந்தாலும் கூட 2 கட்சிகளுமே தங்களோட வெற்றி பிரதானம் அப்படிங்கிற இடத்துலதான் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமியுடைய முதல் நாள் பரப்புரை என்பது உண்மையா அவதூறான்னு கேட்டா சட்டம் ஒழுங்கு சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் உண்மைதான். பட் அதற்காக கூட்டணி கட்சிகள் வந்து வாக்கை செலுத்த மாட்டாங்க, நடுத்தர நிற்கிறாங்க என்பதும் அரைகுறையாக உண்மைதான். பட் அதை வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்க. தொண்டர்கள் கிட்ட ஒரு சோர்வை வேண்டுமானது உருவாக்கலாம். மற்றபடி களத்துல வந்து திமுக அதிமுக என்கிற இருமுனை போட்டி கூர்மையாகத்தான் இருக்கும். நீங்க சார் பேசுகிற பொழுது கூட குறிப்பிட்டதை போல 19, 21, 24 இந்த 3 தேர்தல்களும் தொடர் வெற்றி பெற்றதுக்கு மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்பது பிரதான அங்கமாக இருந்தது. ஆனா இந்த தேர்தல்ல மாநில அரசியல் பிரதான காரணமாகவும் இருக்கும். சோ அதை மட்டுமே முன்னிலைப்படுத்த முடியாதுன்னு நான் நம்புறேன்.
ஏன்னா கிட்டத்தட்ட விஜய் அவர்களும் தனித்து நிற்கிறார். So, ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகளும் சிதறடிக்கப்படும், மோடிக்கு எதிரான ஓட்டுகளும் சிதறடிக்கப்படும். Right. இந்த தேர்தல் இருமுனை போட்டியாக இருக்கும் தான் பாக்க.